ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ராஜ். இன்னைக்கு மார்னிங் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சார், என்னோட ஓவர் ட்ரேடிங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓவர் ட்ரேடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல சார். அதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்லை. ஏன்னா என்னுடைய மைண்ட் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க மாட்டாது. என்னையே தெரியாமல் ஸ்ட்ராட்டஜி வந்தாலும் சரி, வரலாலும் சரி, என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான பெஸ்ட்டான சொல்யூஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு தன் ட்ரேடிங் அக்கௌண்ட். அந்த தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கில் சுவிட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பக்கத்தில் உங்களுக்கு விஷுவல் ஆகும். ஓகே, ட்ரேடர்ஸ் கண்ட்ரோல்னு இருக்கும். ஒரு சிங்க முகம் போட்ட மாதிரி இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா மேனேஜிங் சிக்மெண்ட்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் விஷுவல் ஆகும். நீங்கள் பாருங்க ஆப்ஷன் அது அன்டிக் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் F1 டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி மட்டும் தான் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஆப்ஷன் F1 ஆப்ஷனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கமோடிட்டியாகவும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் கண்ட்ரோலுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கமுகம் போர்ட்டில் கிளிக் கொடுக்கும்போது அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் சுவிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கிளிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அது ஆக்டிவேட் ஆகும்போது என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் திரும்பவும் ட்ரேடிங் பண்ண முடியாது. உங்களுடைய சார்ட்டில் அந்த ஆப்ஷன் காட்டாது. அப்போ காட்டாத போது என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா இருந்தால் தானே நீங்கள் பண்ண முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் ஆகிடும். அந்த 24 ஹவர்ஸ்க்கு டீஆக்டிவேட் ஆகிடும். அப்போ நீங்கள் ஒன்லி சார்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியாது. நீங்கள் காலையில் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஆஃப்டர்நூன் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டம்மா கிட்டேயோ இல்லை உங்ககிட்டயோ உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யார்கிட்டாவது கொடுத்துருங்க. அவங்க கில் சுவிட்ச் ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஞாபகப்படுத்தி கொடுத்தாலும் அவங்க ஆன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 3:30 மணிக்கு ஏன் பண்ணோன்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதை விட நீங்கள் முன்னாடியே போதுமன்ற மனமே பொண்ணானது, சிறுதுளி என்பது பெருவெள்ளம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்த செய்யுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஓவர் ட்ரேடிங் பண்ணி கேபிட்டல் இழக்கிறத விட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிங்க, உங்களோட ஃபேமிலியை காப்பாற்றுங்க. நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓவர் ட்ரேடிங் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ரிண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் போயிருக்கு. ஓகே, அந்த இதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். சேஃபாக இருங்க. உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா நான் சொன்னது நீங்கள் செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. இது உங்கள் ராஜ். அது இல்லாமல் 920 EMI ஸ்ட்ராட்டஜி லெவல் 1 எத்தனை சார் ஜாயின் பண்ண நிறைய பேரோட கேள்வி. லைவ் 920 ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். அதில் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ரெண்டாவது ஜாயின் பண்ணாதீங்க ப்ளீஸ், வேண்டவே வேண்டாம். ஃபர்ஸ்ட்டில் மட்டும் ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் நார்மல் மக்கள் கூட அட்டன் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக அவங்களுடைய மைண்டை க்ரோ பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன். ஒன்லி உங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காகவும், அது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ட்ரேடிங் என்றால் என்ன அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுக்க போகிறேன். இந்த சேனல் வாங்குறதுக்காகவோ விற்கிறதுக்காகவோ எந்த விதத்திலும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. தேங்க்யூ. இது ட்ரேட் பண்ண சேனல். இது உங்கள் ராஜ். பாய். தேங்க்யூ.